வணக்கம். இதில் டிஎன்டிஆரின் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் சசிபிரபா மங்களகௌரி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்டறிவதே இச்சந்திப்பின் பிரதான நோக்கம் என குறிப்பிடப்பட்டது. இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியில் நான் நேரடியாக தலையீடு செய்து வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தெரிவித்தார். குறித்த பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றுக்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அவசியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் தலையீடு செய்வதும் அச்சமூக பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதுமாக உறுதி அளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவம்சம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை பிணையில் விடுவிக்க கடுகலை நீதவான் அருண ரஞ்சித் புத்தசாச உத்தரவிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பாக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்ததுடன் நீதிமன்ற விசாரணைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அரசு அதிபர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10 கூடிய நாடே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக் குழுவில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நச்சு போதைப் பொருள் அச்சுறுத்தலானது தற்போது தனிப்பட்ட உறவுகளை தாண்டி முழுமையான பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பே பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளதுடன் இந்நிலைமை மேலும் அதிகரித்து செல்வது குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டது. போதைப் பொருள் கடத்தல் மூலம் உழைக்கப்படும் அளவற்ற செல்வத்துடன் தொடர்புடைய குற்றவியல் சூழலானது தேசிய பொருளாதாரம், சுற்றுலாத்துறை மற்றும் சமூக தார்மீக நெறிமுறைகளுக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்செயல்கள் குறித்து அஞ்சக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும் இக்கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா தனது படைகளில் வடகொரிய வீரர்களை இணைத்து வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டி உள்ளார். உக்ரைன் போரில் வடகொரிய வீரர்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ரஷ்யா தீவிரமாக பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக உக்ரைனிய அரசு அதிபர் ஜெலன்ஸ்கி திங்கட்கிழமை குற்றம் சாட்டி உள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் வரலாற்றிலேயே முதன்முறையாக வடகொரியாவின் உதவி இல்லாமல் ரஷ்யாவால் போர் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த வடகொரியாவின் புதிய பாலிஸ்தீன் ஏவுகணைகளை ரஷ்யா பெற்று இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா வடகொரியா இடையிலான இந்த அபாயகரமான கூட்டணி உலக நாடுகளுக்கு மிகவும் பேராபத்து என்று சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அத்துடன் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான போரில் வடகொரியா வீரர்களும் மற்றும் ஏவுகணைகளும் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதுடன் அவர்கள் நேரடியாக போர் அனுபவங்களை பெற்று வருகின்றனர் என்றும் இதன் மூலம் அவர்கள் தங்களது பலவீனங்களை சரி செய்து கொண்டு மிக ஆழமான இராணுவ அனுபவங்களை பெறுவதாக எச்சரித்துள்ளார். இந்த அனுபவம் எதிர்காலத்தில் ஜப்பான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளுக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் வடகொரியாவின் இலக்குகளை கட்டுப்படுத்த உக்ரைனுக்கு சர்வதேச ஆதரவை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். லாங் மார்ச் 7 ராக்கெட் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறிய சம்பவம் சீனாவின் விண்வெளித்துறைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் தெற்கிலுள்ள ஹைனான் தீவின் வென்சாங் விண்வெளி தளத்தில் இருந்து பெய்ஜிங் நேரப்படி திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு அடுத்த தலைமுறை லாங் மார்ச் 7A ராக்கெட் புறப்பட்டது. உயர் பூமி சுற்றுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்த ராக்கெட் அதிர்ஷ்டமாக புறப்பட்ட 90வது நிமிடத்திலேயே வெடித்து சிதறியது. இதன் காரணமாக ராக்கெட்டில் இருந்து சைனா செட் 4B தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களும் முழுமையாக வெடித்து சிதறி சேதமடைந்தன. ராக்கெட் ஏவுதலை ஏவுதளத்திற்கு அருகில் இருந்த பார்த்தவர்கள் இந்த காட்சிகளை தங்களுடைய செல்போனில் பதிவு செய்வது
மூலமாக சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் லாங் மார்ச் 7A ராக்கெட்டில் ஏற்பட்ட தீவிர கோளாறு காரணமாகவே அதன் அவசர கால பாதுகாப்பு அமைப்புகள் தானாக செயல்பாட்டுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பயணத்தை அழித்து இருக்கலாம் என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். வெடித்து சிதறிய ராக்கெட் பாகங்கள் மற்றும் செயற்கைக்கோள் உதிரி பாகங்களை தென்சீன கடலில் விழுந்து நாசமாகி உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்ற 7 மணி நேரத்திற்கு பின்னர் இந்த தோல்வியை சீனாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான எக்ஸ்கினா உறுதிப்படுத்தியுள்ளதுடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் தோல்வி அடைந்தது இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதே சமயம் விபத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய தற்போது விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. இனிவரும் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.